கிளி ஜோசியம் கிளி ஜோசியம் கைரேக கிளி ஜோசியம். ஏ ராஜா, இந்தப்பா கிளி ஜோசியம்பா. நமக்கு இருக்கே ஜோசியம் இல்ல, வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்க போறோம்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? உலக முக்குனாலு நீ கவர்மெண்ட் ஆபீஸ்ல ஒரு பியூரா கூட போக போறது இல்ல. எனக்கு எல்லாம் கவர்மெண்ட் ஆபீஸ் வேண்டாம்பா. பின்ன கோடி சொன்னாலான்னு பாக்குறியா? எனக்கு கோடியும் வேண்டாம், ஆபீஸும் வேண்டாம். இந்த ரிக்ஷாவே போது, நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். அப்புறம் ஜோசியம் பாக்குறேன். நமக்கு வரப்போறவ எப்பேற்பட்டவளா இருப்பா? காதல் திருமணமா இல்லை பெற்றோர்களால் நிச்சயிக்கப்படுற திருமணமா நான் தெரிஞ்சுக்க வேண்டாமா? உனக்கு ஏறிய பெரியவங்க இந்த மரத்தடி ரிக்ஷா ஸ்டாண்டி விட்டா அதான் நீங்க எல்லாம் இருக்கிறீங்களா? போறாதாப்பா? நீ சொன்ன கேட்க மாட்டேன். ஏகுரு ஏ கிளி, ஐ கம். ஏ கிளி, ஜோசியம் பாருப்பா. கச்சனை போடுப்பா. ஏன் என் மேல நம்பிக்கை இல்லையா? நீ பார்த்து ஓடி போயிட்டா? நீ வாங்கிட்டு ஓடி போயிட்டீங்கன்னா அதையும் பேசாத. உன் பேர் என்ன? கோவிந்தசாமி. கோவிந்தசாமி என்கின்ற பெயருக்கு ஒரு நல்ல சீட்டை எடுத்து போடு. என்ன திருவோடு? என்ன திருவோடா? இந்த ஜாதகனுக்கு திருவோடு தானா? படிக்கிறேன். உங்க வாழ்க்கையில் ஒரு தர்மத்தாய். தாயா? என்ன பசுவும் கண்ணுமா? கையேந்தும் சுந்தரி, கடைசி வரைக்கும் சாப்பாட்டுக்கு கவலையே இல்ல. அன்னலட்சுமி ரேஷன் கடையில் வேலை பாக்குறாளா? பரிதாப பொக்கிஷம். எது? உங்களை தேடி வருவாள் ஒரு பிச்சைக்காரி. என்னது பிச்சைக்காரியா? உங்களுக்கு ஒரு பிச்சைக்காரி தான் மனைவியா வருவான்னு என் கிளி சொல்லுது. ஏமானி, இனிமே நீ இந்த பக்கம் தலை வச்சு படுக்க கூடாது. இந்த கிளியை வச்சுட்டு நீ யாருக்கும் ஜோசியம் சொல்லக்கூடாதுடா. இப்ப பாரு ஒரு கிளி என்ன செய்யறேன்னு. கிளியை வச்சு தயாரா போச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஐயோ கிளி பறந்து போயிருக்க. ஏமானி கஸ்மானம், அவன் வாயில் சோறு திங்கிறானா வேற என்ன திங்கிறான்? அவன் என்ன சொல்றான் பாருப்பா. ஒரு வேலைக்காரி இல்ல ஒரு கூலிக்காரி அட்லீஸ்ட் ரோட்ல தாறு போறோம்னா கூட ஏதோ உழைச்சு சாப்பிடான்னு பெருமைப்படலாம். கேவலம் ஒரு பிச்சைக்காரி சொல்றான்.